மே 4 ஸ்டாலின் கூறியதற்கும் இன்று அவர் பேசுவதற்கும் சம்பந்தம் இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம் பகிர்ந்த தகவல். சேத்தூர் பேரூராட்சி முன்னாள் தலைவர் செல்லப்பிள்ளை பாட திறப்பு புத்தக வெளியீட்டு விழா நடந்தது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கலந்து கொண்டு பேசும்போது, ஆட்சி மாறினால் கட்சி மாறுவது தமிழகத்தில் வாடிக்கையாகிவிட்டது. ஆனால் கம்யூனிஸ்டுகள் எப்போதும் கட்சி மாறுவதில்லை. தற்போது ஒரு கட்சியில் எம்எல்ஏ ஆகிவிட்டு மறுநாளே வேறு கட்சியில் இணையும் அவலமும் நிகழ்கிறது. அதிமுக திமுக இல்லாமல் புதியவர் ஆட்சிக்கு வரவேண்டும் என ஆளுங்கட்சிக்கு எதிரான மனப்போக்கு மக்களிடையே இருந்தது எங்களாலும் கணிக்க முடியவில்லை. தனிப்பெரும் கட்சி என்ற முறையில் ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு அளித்தோம். இல்லையெனில் இன்று ஆளுநர் ஆட்சி இருந்திருக்கும். இந்த அரசு எந்தவிதமான பொருளாதாரத்தை கடைபிடிக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. தற்போது பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சில வருத்தமும் இருக்கலாம். சிலர் கம்யூனிஸ்டுகள் விலகிவிடுவர் என கூறினர். மக்கள் நலன் சார்ந்து எங்கள் முடிவுகள் இருக்கும். தேர்தல் முடிவு வெளியான மே 4 புதிதாக ஆட்சி அமைப்பவர்களுக்கு 6 மாத அவகாசம் அளிப்போம். செயல்பாட்டை பொறுத்து விமர்சிப்போம் என ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்தார். ஆனால் அன்று அவர் சொன்னதற்கும் இன்று திமுக தலைவர்களின் பேச்சுக்களுக்கும் சம்பந்தம் இல்லை. தினசரி போராட்டம் நடத்தும் கம்யூனிஸ்டுகளே 15 நாட்களாக அமைதியாக உள்ளோம். முதல் முறையாக பதவியேற்ற போது மறைந்த முதல்வர்களான அண்ணாதுரையும் கருணாநிதியும் புதியவர்கள்தான். மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்.